ஹலோ எவ்ரிவன். சம்மர்ல அடிக்கடி வாய் வறண்டு போகுது, உதடு காஞ்சு போகுது அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதை போக்குறதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். வாய் மற்றும் உதடு வறண்டு போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் இந்த வீடியோல நம்ம சூட்டுனால, அதாவது இந்த வெயில்னால நம்மளுக்கு வாய் மற்றும் உதடு காஞ்சு போனா என்னென்ன பண்ணி அதை தடுக்கலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெய்லி 2-3 லிட்டர் தாராளமா தண்ணி குடிக்கலாம். ரெண்டாவது நீங்க தண்ணிய நார்மலா குடிக்கிறத விட அதுல ஜீரகத்தை சேர்த்து ஜீரக தண்ணியா குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். டெய்லியும் மார்னிங் நீங்க எந்திரிச்ச உடனே வெந்தய தண்ணியும் குடிக்கிறது நல்லது. ஸோ நைட்டே தூங்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற போட்டுட்டு படுத்துருங்க. காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு மார்னிங் ருட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வெறும் வயிற்றுல வெந்தய தண்ணியை குடிச்சிட்டு உங்களோட டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது சக்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது, உடம்பு சூட்டுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததா நீங்க ஒரு தண்ணியில நார்மலா குடிக்கிற வாட்டர் பாட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ போட்டுட்டு அதையும் நீங்க குடிக்கலாம். ஸோ தண்ணியோட சேர்த்து சப்ஜா சீட்ஸ் குடிக்கும் போது உங்களுக்கு டீஹைட்ரேஷன் இல்லாம பாடி ரொம்ப கூலா வச்சிருக்கும். இதை தவிர டெய்லியே மோர் குடிக்கலாம். மோர் நீங்க ஒரு மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்பப்ப ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். ஏன்னா 2-3 லிட்டரா தண்ணியாவே குடிக்க முடியல அப்படின்னா மோராக்கி நீங்க அதை உங்களோட வாட்டர் இன்டேக்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். இளநீ குடிக்கிறதும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் நம்ம குடிக்கிறத பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். இந்த வெயிலுக்கு நீர் காய்கள், நீர் பழங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடியில, அதாவது உடம்புல இருக்கிற நீர் அப்படி கம்மியாகாம இருக்கும். ஏன்னா அதிகப்படியா நம்மளுக்கு வேர்க்கும் இந்த வெயிலுக்கு. சோ அதனால நிறைய நம்மளோட பாடியில இருக்கிற வாட்டர் வேஸ்டா போய் டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். நம்மளுக்கே தெரியாது நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்ட்டு. சோ அதனால நீர் காய்கள் பாத்தீங்கன்னா தர்பூசணி, அதே மாதிரி கிர்னி பழம், இதுக்கப்புறம் ஆரஞ்சு, திராட்சை, இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்டர் இன்டேக் உங்களுக்கு மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். சோ தர்பூசணி டெய்லியே சாப்பிடலாமாங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும். சோ டெய்லியும் 1-2 கப் வரையும் நார்மலா சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் மட்டும் ஒரு கப்போட நிப்பாட்டிக்கிறது நல்லது. அதுவும் சாப்பிடும் போது நீங்க சாப்பிட்டது உங்களோட சுகர் லெவலை ரொம்ப அதிகமா ஏத்தாம இருக்கும். இது தவிர காய்கறிகள்ல வெள்ளரிக்காய், அதே மாதிரி தக்காளி, இதெல்லாம் நீங்க சாலடா போட்டு சாப்பிடுறது நல்லது. சோ நீர்காய்கள், சொரக்காய், அதையும் நீங்க கூட்டு மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு உதடுல நீங்க வெடிச்சு போறதுக்கு தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்ல நெய் போடலாம். இல்ல நீங்க வெயில்ல போறீங்க அப்படின்னா இப்பெல்லாம் சன்ஸ்கிரீன் லிப் பாம்லயே ஆட் பண்ணி வருது. சோ அந்த மாதிரி லிப் பாம் நீங்க யூஸ் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வெயில்ல உள்ள பாதிப்பு உங்களுடைய உதட தாக்காம இருக்கும். இந்த சம்மர் ரொம்பவே வெயில் கடுமையா இருக்கிறதுனால நம்ம இந்த பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறது நம்மளுடைய உடம்புக்கு நல்லது. Please do subscribe, share and comment. Thank you.